Taste the Daily. மருத்துவமனை இது வந்து பார்த்தீங்கன்னா 4 நாளாக வந்து ஸ்கேனர் டாக்டர் வரலன்னு சொல்லிட்டு கர்ப்பிணி பெண்கள்லேருந்து வயிற்றுவலி பேஷண்ட்லேருந்து அனைத்து பேஷண்ட்லையும் வந்து நிற்க வச்சு காக்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு மணி 11 ஆச்சு, இது வரைக்கும் வந்து யாருமே வரல. ஆனால் எல்லாரும் வந்து தோக்கம் வச்சு வெறும் வயிற்றுல உட்கார வச்சு அனைத்து மக்கள் வந்து ரொம்ப காவ வச்சு அவசரப்பட வைக்கிறாங்க. டாக்டர் வரவே இல்லை, இது வரைக்கும் 4 நாள் வரவே இல்லை. மக்களுக்கு ரொம்ப பேர் அவசரப்படுறாங்க. 4 நாள் எல்லாம் பசுவோட பண்ண மாதிரி நடக்கிறாங்க. யாருமே அண்மை செய்தி. கும்பகோணத்தில் ஸ்கேன் பரிசோதனை மையத்தில் மருத்துவர்கள் இருப்பது இல்லை என கூறி கர்ப்பிணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றன மற்றும் நோயாளிகளும் திடீர் சாலை மறியலால் அங்கு பரபரப்பான சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன், நோயாளிகள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றன, விவரங்கள். வணக்கம். கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை வந்து பெயரளவிலே செயல்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. அதாவது இங்கே வந்து போதிய மருத்துவர்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டு. இங்கே வந்து தஞ்சை மாவட்டம் மட்டுமல்லாது திருவாரூர், அரியலூர், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான நோயாளிகள் இங்கே வந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். போதிய மருத்துவர் இல்லாதனால் அவதியுற்ற மக்கள், குறிப்பாக இன்னைக்கு சொல்ல போனால் இந்த ஸ்கேன் மையத்தில் வந்து 2 மருத்துவர்கள் பணி உள்ள நிலையில 2 பணியிடங்களும் காலி பணியிடங்களாகவே இருக்கு. இதுல டாக்டர்கள் நிரப்பப்படாதனால திருவையாறுல இருந்து ஒரு மருத்துவர் வந்து செல்கிறார்கள். அவர் வந்து வாரத்தில் 2 நாட்கள் மட்டுமே வந்து செல்கிறார். ஏனென்றா அவர் அங்க உள்ள பணிகளை செய்ய வேண்டியிருப்பதனால் இங்க வாரத்திற்கு 2 நாட்கள் மட்டுமே வந்து செல்கிறார். கடந்த 4 நாட்களாக மருத்துவர் இல்லாததால் நோயாளிகள், அதாவது காலையிலிருந்து வெறும் வயிற்றுடன் சாப்பிடாமல் காத்திருந்த நோயாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் வந்து 11 மணி வரையும் மருத்துவர் வராததால் திடீரென்று மருத்துவர்கள் சாலை மறியலில் வந்து ஈடுபட்டனர். இதனால வந்து போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. உடனடியாக தகவல் இருந்து வந்த கும்பகோணம் கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் சிவசெந்தில்குமார் இந்த நோயாளிகள் மற்றும் நோயாளிகள் உறவினர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கேட்டுக்கொண்டதை இணங்க அவங்க வந்து மறியலை கைவிட்டாங்க. இப்ப தற்போது மறியலை கைவிட்டு சென்று உள்ளனர். சுபா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.